போகட்டும், நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். எதை பார்த்து? அதை பார்த்து சொன்னார். எதை பார்த்து சொன்னார் தெரியுமா? அத்தி மரத்தை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் கனி தேடி வந்தபோது எல்லாம் மரம் பச்சையாக தான் இருக்குது, ரொம்ப ஒசரமாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஆனால் தேடி பார்த்தாலும் என்ன இல்லை, கனியை காணும். அல்லேலூயா. கனியற்ற வாழ்க்கை, கனி இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. புரியுதா? ஆண்டவருக்கு என்ன தேவை? அவர் எதிர்பார்க்கிற பலன் தேவை. அந்த பலன் நம்மிடத்தில் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லிடுவார்? இனி உன்னிடத்தில் நான் தேட மாட்டேன். இனி என்னவா இருக்காது, மரம் நல்லா அழகாக தான் இருக்குது, ஆனால் பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் மரமும் மாங்காய் மரமும் வைக்கிறீங்க, நல்லா ஓங்கி வளர்ந்துடுச்சு, நல்லா பூ விட்டுடுச்சு. அடுத்தது என்ன எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க? சின்ன சின்னதா வருமா, வெளியே வருமா, வெளியே வருமா, வருமா எதிர்பார்க்குறோம்ல. நான் ஒரு முருங்கை மரம் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்கிட்ட. அப்படியே பூ விட்டால் போதும், எனக்கு அப்படியே பார்த்துக்கினே இருப்பேன். அப்படியே சின்னதாக அந்த பிஞ்சு சின்னதாக வெளியே வர்ற வரைக்கும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எண்ணுவேன், 1 2 3 4 5. எப்படி தெரியுமா வரும் முருங்கைக்காது? அப்படியே சும்மா இவ்வளோ நீட்டு வரும். ஒரே சந்தோஷம். காலைல ஏஞ்சி பார்த்தா அதில் வேற என்ன தெரியுமா, நான் ராசி உள்ள கை, என் கை ராசி உள்ள கை. யாருக்குன்னா முருங்கை மரம் நடனா சொல்லுங்கள், நான் நட்டு தண்டு பாருங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜனங்க, ஊர் ஜனலாம் வருவாங்க போவாங்க, அப்படி பார்ப்பாங்களே, பார்த்துட்டே சொல்லுவாங்க, ஜோசப் கூட்டு நட்டு வை, அவன் கை ராசி நல்லா இருக்குது. அவன் வீட்டு போய் பாரு, சடையாக தொங்குது. இல்லையா? சே, ஒரு மரத்தை வச்சு ஒரு 4 முருங்கைக்காய் வந்ததுனால ராசி உள்ள கையின் இது. இல்லையா? நான் செய்த அநியாயம், நான் செய்த அக்கிரமம் இதெல்லாம் வச்சு மறந்து நான் வச்சு முருங்கை மரத்தில் காய் வந்துடுச்சுன்னு ராசி உள்ள கையா இது. இல்லையா? ஆம். இல்லை இல்லை, ஆண்டவர் தேடுகிற இடத்துல ஒரு கனி இருக்குமானால் அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். இல்லையா? கனியற்ற வாழ்க்கை ஆண்டவர் பார்த்தார், ஒன்றுமே இல்லை. இது இனி என்ன பண்ணக்கூடாது? என்னென்ன இருக்கு இனி இருக்கா? படிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனி ஒருத்தங்க கூட என்ன பண்ணக்கூடாது, ஆசையாக பார்த்து இவங்க நமக்கு தோசை சுட்டு கொடுப்பாங்கோ அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா தோசை சுட ஆரம்பித்த பிற்பாடு தான் என்ன ஆகிட்டுக்கு தெரியுமா? லேலூயா. அம்மா கொஞ்ச நேரம் அம்மா முடிச்சிட்றேன். சத்தியத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கண்ணை மூட வைக்கிறான்னா பிசாசம் மூட வைக்கிறான். நீ இயேசு நாமத்தை கட்டிக்கினே இருக்கணும், இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்லிகிட்டே இருக்கணும். லேலூயா. தோசை கடையில் போய் வாங்கி சாப்பிட்டேன் பாரு, கியூவில், அப்படி எனக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு, எவ்வளோ நேரம்க்கா, சீக்கிரம் கொடுக்கா அப்படின்னு சொன்ன பாரு, போய் நின்றுங்கன்னு. அந்த நாள் வேற, ஆனால் இந்த நாள் வேற. அல்லேலூயா. அப்படி நம்ம கியூவில் போய் நின்று சாப்பிட்ட ஆள் இன்னைக்கு நினச்சா வீட்டில் சுடுறோம் பாரு, சுடுற அளவுக்கு யார் பண்ணதும்மா? ஐயா, யார் பண்ணதுங்கய்யா? ஆமாம், ரோட்டில் போடன உடனே போட்டு கொடுத்துருவோன்னா அப்படியே பசி ஆறிட்டுமா நம்மளுக்கு. ஆர்டர் பண்ண உடனே கிடச்சிடுமா? லேட் ஆகுதா இல்லையா? ஆனால் வீட்டில் மட்டும் பொறுத்துக்கிறதுக்கு ஆகுறதில்ல. சீக்கிரம் சீக்கிரம், எதுவும் இல்லையா, எதுவும் இல்லையா, எதுவும் இல்லையா. ஹோட்டலில் போய் சண்டை போடுமா, எதுவும் இல்லையா, எதுவும் இல்லையா, சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடு. கொஞ்சம் லேட்டானா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ண முடியாது? பொறுமையாக இருந்து தான் ஆகணும். பொறுமையாக இருந்து என்ன பண்ணுறோம், வாங்கி சாப்பிட்டு போகிறோம். கொஞ்சம் லேட்டானா கூட நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல, சண்டை போடுறோமா? இல்லை. ஒருவனும் நான் பார்த்து, நான் அழைத்து, நான் நட்டு வச்ச இந்த மரத்தில் வராத கனி இனி யார் கண்ணுக்கு தெரியக்கூடாது.
ஒருத்தம் கூட வந்து இந்த மரம் போன வருஷத்தில் என்ன பண்ணுச்சு, நல்லா டேஸ்டாக இருந்துச்சு, சாப்பிட்டு போனேன், இந்த மரம் தான், இதே கடை தான், இந்த ஓனர் தான், இதே மனுஷன்தான் அப்படின்னு யாரும் அடையாளத்தை கூட அடையாளமே இல்லாத பண்ணிடணும். ஹல்லேலூயா. நான் தேடி வந்தேன், எனக்கு இல்லாத கனி, எனக்கு இல்லாத ஒரு பக்தி யாருக்காக செய்யப்போம்? ஹல்லேலூயா. அழைத்தவரோ உண்மை உள்ளவர். ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த மரத்தை வச்சு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இது நல்ல மரமா, இது கெட்ட மரமா? அதன் கனிகளினாலே அறிவீர்கள். ஹல்லேலூயா. கெட்ட மரம் என்ன பண்ணும்? கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். அதே நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்க இருக்கிற வரைக்கும். அது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. மல்கோவா மாம்பழத்தை போய் மாம்பழத்தில் பிச்சுட்டு அடுத்தது போய் ஒட்டு மாங்காய் வரும். ஒட்டு மாங்காய் வரணும் வருமா? நல்லா குண்டு குண்டா, நல்லா பெருசாக, நல்லா அர்த்தம், நல்ல சதை அதில் மல்கோவாவில் பார்த்து சாப்பிட்டுக்கிறீங்களா? யார் சாப்பிட்டுக்கிறத? எவ்வளோ பெருசு இருக்கும்? எவ்வளோ பெருசு இருக்கு சொல்லுங்கள் மல்கோவா? ஐயோ ஐயோ, யாரும் சாப்பிடலையா? அடுத்த சீசன் நோட்டு நான் வாங்கி வந்து தரேன் உங்களுக்கு. எப்படி இருக்கும்? இவ்வளோ சும்மா இப்படி இருக்கும் பாருங்கள். அப்படி அர்த்தம் கூட என்னவா ஆச்சு, கொட்டை சின்னதாக தான் இருக்கும். அதில் போய் ஒட்டு மாங்காய் பார்த்துருந்தா நல்லா இருக்குமா? ஒட்டு மாங்காய் வர்ற மரத்தில் ஒட்டு மாங்காய் தான் வரும். புளிப்பு மாங்காய், ஊறுகாய் மாங்காய் வர்ற மரத்தில் ஊறுகாய் மாங்காய் தான் வரும். நாம் தான் ஊறுகாய் ஆக்கிட்டு இருக்கிறோம். அது ஊறுகாய் மாங்காய் இல்லை, புளிக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? அந்த ஊறுகாய் போகிறோம், அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? ஐயோ, மாங்காவே பார்த்ததில்ல போல இது. சோத்திரம். ஆம்லேட்டு மாங்காய் அது அதுவும் பெருசாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. மரத்தை எதினால் அறிந்து கொள்ளலாம்? அதை சாப்பிடும்போது அறியலாம், இது நல்ல மரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நம்ம லக்ஷந்திரில் அங்கே ஒரு சிக்னல், ஒரு மரம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? லக்ஷந்திர பக்கம் போயிருக்கீங்களா? ஒரு லெஃப்டில் அந்த டிராஃபிக் போலீஸ் அந்த கூடாரம் போட்டுருக்கான், அது மேலே அங்கே இருக்குது பெரிய 3 மரம் இந்தாண்ட, ஒரே மரம் அந்தாண்ட லக்ஷந்திராவில் பேண்ட் ஃபேக்ட்ரி பக்கம் எதிரில். என்ன மாங்காய் வரும் தெரியுங்களா? அதில் கொச்சன்னு வரும், கீழே கொட்டி கிடக்கும். ஒருத்தங்க கூட எடுத்து தொட மாட்டேன். அது நல்லா இருந்தால் விடுவாங்களா? கீழே உயிரத்துக்கு முன்னாடியே காலி ஆகிடும். ஹல்லேலூயா. அதனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நல்ல மரமா கெட்ட மரமா? கொஞ்சம் நாம் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். கெட்டது வந்தால் அந்த மரத்துக்கிட்ட யாரா போய் நிற்பாங்களா? துர்நாற்றம் வீசுது, நிற்பாங்களா? ஐயோ, அது என்னமோ தெரியல, அந்த மரத்துக்கிட்ட போனால் மட்டும் அந்த வாசனை அடிக்குது. ஹல்லேலூயா. நல்ல வாசனை அடிக்கிற இடத்துல போய் நின்னா எப்படி இருக்கும்? நல்ல வாசனை வேறு. அப்போ ஒரு காலமும் இனி வந்து இந்த மரத்தில் தேடக்கூடாது என்று சொன்ன ஆண்டவர் சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு படி எடுத்து முன்னாடி வந்துட்டார். வந்துட்ட உடனே அவருக்கு அதே யோசனை, என்ன, அத்தி மரத்தை தேடி போனோம், அதில் ஒரு பழம் கூட கிடைக்கலையே, இந்த மரத்தை தேடி வந்தோமே, யார் அந்த மரம்? அம்மா, அத்தி மரம் கொடுத்தா கொடுத்தோம், கொடுக்கலாம் போட்டோம்மா, நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மை கூட அப்படித்தான் நினைக்கிறார் ஆண்டு. ஹல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு, பாருங்க வார்த்தை வருதா பாருங்க, வெட்டுண்டு அக்கினியில நல்லா இருக்குமா போட்டா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தருணத்தை கொடுத்துருக்கார். எப்பா, வேறு அருகில கோடாலி வைக்கப்பட்டிருக்கிறது, இதோ இந்த மரத்துக்கு நேரா இந்த வார்த்தை வருகிறது, நீ எப்படி மாறலான்னு இருக்கிற அப்படின்னு அங்கே கனியை தேடினாரு. இல்லை, கனியற்றதா இருக்கிறது, இதை என்ன செய்யலாம்? ரொம்ப கோபத்தில் வந்துருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கோபத்தில் வந்து ஆண்டவர் நேராக வந்தார் பாருங்க. தேவ ஆலயம் பூரா எதனால் கெட்டு போய் கிடக்குதுன்னா, எதனால் பலன் கிடைக்கலன்னா, எதனால் தேடியும்
அந்த பலன் கிடைக்காத போச்சு. இனி ஒருத்தன் வந்து தேடினா கூட இங்கே பலன் இருக்கக்கூடாதுன்னு காரணம் என்னதுமாச்சு? தேவ ஆலயத்தை கல்லர் குகையா மாற்றி வச்சிருக்கிறாங்க. 15 வசனம் படிங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்கள் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். ஆலயத்தில் என்னது என்ன நடக்குது? வியாபாரம். காலையில் ஏஞ்சாக்கா ஐயோ போனாதான், கடை திறந்தாதான், வேலைக்கு போனாதான், ஆட்டோ ஓட்டினா தான், வேன் ஓட்டினா தான், ஃபேக்ட்ரிக்கு போனா தான், வேலைக்கு போனா தான். ஏம்மா என்னதுக்குமா நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஏன் நினைக்கணும்? அதை காலையில் ஏஞ்சவனே ஏன் நினைக்கிறீங்க? அதை எதுக்கு நினைக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, எதுக்கு நினைக்கிறீங்க? ஐயோயோ, காசு பணம்லாம் எண்ணி கொடுத்தா நீங்கள் செய்கிற வேலைக்கு அங்கே எங்கன்னா குப்பை தட்டு தானே போட்டு வருவீங்க. இல்லையா? குப்பை தட்டு தானே போட்டு வந்துடுவீங்க காசு பணத்தெல்லாம். ஏம்மா என்ன விஷயம்? ஏன் உழைக்கணும்? உழைக்கிறதுக்கு காரணம் என்ன? காசு வாங்குறோம். மாதம் வாரம் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் செய்கிற வேலைக்கு காசு வாங்குறோம். இங்கே ஆண்டவர் பார்க்கிறார், இந்த தேவ ஆலயத்தில் துதி இல்லையே, காலை ஜபம் இல்லையே, மாலை ஜபம் இல்லையே. என்ன விஷயம்? வியாபாரம். தேவாலயத்தில் என்ன ஆகிட்டுக்குது? வியாபாரம் ஸ்டார்ட் ஆகிட்டுக்குது. இந்த வியாபாரத்தில் பாரு, இயேசுவின் நாமத்தில் நான் முன்ன வருவேன், நான் எல்லாரோட ஆசீர்வதிக்கப்பட. இதுதானா தேவ ஆலயத்தை வியாபாரம் நடந்துட்டு இருக்குது? ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து பார்க்குறாரு, உள்ளே வந்து பார்க்குறாரு, அவருக்கு முடியல, தாங்க முடியல. வாங்குறவங்களையும் துரத்தி விட்டார். ஃபஸ்ட்டு வெளியே யார் போனது? வியாபாரம் போயிடுச்சு. எப்போ பாரு என்ன ஆகிட்டுக்குது? ஃபிக்ஸட் ஆகிட்டுக்குது. இதுக்கு என்ன சொல்கிறது? நம்ம யோசனைலாம் கட்டப்பட்டுருக்கு ஒரு காரியத்தில். அது முடிகிற வரைக்கும், அது வாங்குற வரைக்கும், அதை செய்கிற வரைக்கும் என்ன ஆகல? நமக்கு சமாதானம் இல்லை. ஏந்தாவே அது தானே. காலையில் ஏன் கொடுக்க மாட்டானார் ஆண்டவர்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ வருத்தப்படுகிறதுனால, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறதுனால ஒருவனும் ஒரு முறை என்ன பண்ண முடியாது? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதான் இது வரைக்கும் ஓடினே இருக்குது இந்த ஓட்டம். என்ன சம்பாதிச்சாலும், என்ன வாங்கினாலும், என்ன போனாலும் அந்த கவலை கஷ்டம் மட்டும் நம்ம விட்டு நீங்கள் போக மாட்டேங்குது. விஷயம் என்ன தெரியுமா? முழு நோக்கமும் அங்கே தான் இருக்குது, முழு சிந்தனையும் அங்கே தான் இருக்குது. நான் ஆண்டவர் பிள்ளையாக வந்திருக்கிறேன்னு, நான் பலன் கொடுக்கணுமே, என்னை 4 பேர் என்னை நல்லவங்க நினைக்கணுமே, அந்த யோசனைலாம் இல்லை. யார் நினச்சா என்ன, யார் வந்தா என்ன, யார் போனா என்ன. இப்போ தேவாலயத்தில் ஆண்டு வந்து பார்க்குறாரு. இன்னைக்கு வந்திருக்கிறார், உள்ள இருக்கிறார். உள்ள என்ன நடக்குது? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் நடக்குது உங்கள் இருதயத்தில்? அல்லேலூயா. சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கம்மா, ரொம்ப நல்லது. ஐயா எவ்வளோ சம்பாதிச்சாலும் இதுதான் நடக்குது, சம்பாதனை. அல்லேலூயா. என்ன நடக்குது? சம்பாதனை என்ன நடக்குது? சம்பாதிச்சு கடைசியில் சொல்கிறது என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை. அதில் சத்தியம்லாம் வேறு பண்ணுறது. சத்தியமாக ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை? சத்தியமாக ஒன்றுமே இல்லை. நாங்களே கடங்காராக்கிறோம், நாங்கள் அங்கே வாங்கணும், இங்கே வாங்கணும், நாங்கள் அதை கட்டுறோம், இதை கட்டுறோம். சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? இருந்தால் கூட உண்மையை சொல்கிறது இல்லை. என்ன விஷயம்? இருந்தால் அவங்க கேட்பாங்க, நம்மளை என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அதனால் இந்த கால வேளையில் நாம் ஒன்று யோசிக்கணும். என்னுடைய ஆலயம் எப்படி இருக்குது? நான் என்னுடைய ஆண்டவர் சொன்னார், இது இல்லை தேவாலயம், இங்கே வாசம் பண்ணலை நான், நீங்களே அந்த தேவாலயம், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. வாசம் பண்ணுகிற ஆண்டவருக்கு நாம் என்ன வச்சிருக்கிறோம்? பிஸ்னஸ், வியாபாரம், கொள்ளவும் வாங்கவும், எதை வாங்கலாம், எதை விடலாம், என்ன செய்யலாம், அதிலெல்லாம் கிடையாது ஆசீர்வாதம். ஆண்டவரை தேடுகிறியா? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். மாசத்துல ஒரு நாள் சொல்றோம். என்ன பிரச்சனை சொல்லுங்க? மாசத்துல ஒரு நாளாவது ஆண்டவர் சமூகத்தில் வந்து
அந்த முதல் நாள் மாதத்தில் ஒரு வருஷத்தில் 12 நாள் அப்படி தேடுவோமா நம்ம? அல்லேலூயா. ஆராதனை டைம் விடுங்க, ஆராதனை ஏதோ வரும் அப்படியே அப்படியே என்னத்தான டைம்ஸ்லாம் மாறி எப்படியோட வந்து சேர்ந்துட்டு போயிடுவோம், அது வேற. அல்லேலூயா. ஆம், கொல்லவும் வாங்கவும் காசுக்காருடைய பலகை. இப்போதான் வருதுங்க பாரு, காசு காசு பலகை. எவ்வளோ எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ போச்சு, அவங்க கரெக்டாக கொடுத்தாங்களா? அவளை விடாத, அவள் தான் ரொம்ப வேலை காட்டுறா. அடி 4 கொடு அவளுக்கு. என்ன விஷயம்? சரியா கட்ட மாட்டாளாம். ஓ ஆமாவா, எழுது. நீ எங்க இருந்த தெரியுமா? அந்த இடத்துல தான் இருந்த. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குனது எதுக்கு தெரியுமா? நீ உட்காந்து எழுதுறதுக்கு இல்லை. எழுது. உன் சாட்சியை கொஞ்சம் எழுது. நான் எப்படி இருந்தேன் அன்னைக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், எழுதுமா. எழுதுயா, நல்லது. சாட்சி எழுதுங்க. பாருங்க, நேற்று போன வாரம் ஒரு பிள்ளை வந்து சாட்சி வச்சு இந்த வாரம் காணும். என்னவோ உண்மையா செத்த, அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு நினச்சோம். அது சாதாரணமாக அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போகுது சாட்சி. எப்பா, கண்ணால் பார்த்து அலைச்சல் பட்டுது. எப்பா, எவ்வளோ விஷயம் தெரியுமா? அல்லேலூயா. ஆமாம், காசு பலகைகள், காசு மேலே வச்சு. காசு எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ போச்சு? எங்கே? தேவ ஆலயத்தில் நடக்குது. அல்லேலூயா. பணம் காப்பாற்றுமா? எண்ணி வைக்கிறோமே இருக்குதான். அதுக்கு யாருன்னா ஒருத்தன் வரான் பிடுங்கிறதுக்கு. எதனா ஒரு காரியத்தை சொல்லி உள்ளே இருக்கிறது என்ன ஆகுது, வெளியே வருது. ஒரு சொட்டு கண்ணீர். அக்கா நீங்கள் தாங்க ஏன் சாமி மாதிரியா இருக்கிறீங்கக்கா, போச்சுக்கா, வெளியே வருதுக்கா எல்லாம். அல்லேலூயா. யார் கொடுத்தது? ஏசப்பா கொடுத்தாருல. இப்போ ஏசப்பா பேரை சொல்லினே வருது பேய். இல்லைக்கா நீங்கள் பார்த்தா அப்படியே ஜோபம் பண்ணுறவங்க மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு அம்மா தெரியும், அப்படியே வந்து நேரம் முட்டி போட்டு, அப்பப்பா எனக்கு ஜோபம் பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு வீடு கூட இல்லைப்பா. ஏன் தெரியுமா? அது எங்கள் சொந்தக்கார வீடு விற்க போகிறாங்க. அது நாங்கள் போய் பேசினா தான் கிடைக்கும்ன்றதுனால அந்த அம்மா நேரம் முட்டி போட்டு அப்படியே அந்நியமா அப்படியே முக்காடு போட்டு, அப்போப்பா நான் ஏதோ ஒரு பிள்ளை, ஏழை பிள்ளை, ஒரு அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, ஒரு பிள்ளைய வாங்கி வளர்க்குறாங்க. அதனால அதுக்கு ஏதாச்சும் ஒரு இது ஆகணுன்னுப்பா ஜோம் பண்ணுப்பா. நான் அப்படியே அழுது, வீடு கிடைச்சாச்சு, வாங்கியாச்சு, பில்டிங் கட்டியாச்சு. அந்நியமா யாரு இப்போ நான் என்ன கேட்குறேன், யாரு போச்சு? அல்லேலூயா. இல்லைங்கம்மா, தேவ ஆலயம் இது குப்பை தட்டி கிடையாது. நீ கண்டதை போடுவேன், கண்டதை நினைப்பேன்றதுக்கு இது குப்பை தொட்டி கிடையாது. இது தேவ ஆலயம். அதை கெடுக்காம பார்த்துக்கொள். தேவ ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு பேசுகிறது, இந்த தேவ ஆலயத்தில் பண பிஸ்னஸ் நடக்கக்கூடாது, காசு பழகி வச்சு எண்ணக்கூடாது. எல்லாம் ஆண்டவர் கவுத்து போட்டுட்டாரு. அல்லேலூயா. ஏற்கனவே கவுந்து போன வாழ்க்கைய ஆண்டவர் நிமித்தி வச்சு கொஞ்சம் ஆசீர்வதிச்சிட்டாரு. நடந்தது என்ன? நடக்கிற சமாச்சாரம் என்ன? இதுதான் நடக்குது இப்போ. என்ற பிஸி, பணம், வேலை, வருமானம், டைமே இல்லை இப்போ ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு. அன்றைக்கு நேர் முழங்கால், அன்னைக்கு கண்ணீர் ஜபம். ஆனால் இன்னைக்கு காசு வந்த பிற்பாடு இயேசு ஒரு பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நல்லதா? இல்லை. காசை தூக்கி ஒரு ஓரம் போடு, கடாசு. எனக்கு காசு கொடுத்த இயேசு தான் அவசியம், இந்த காசு எனக்கு அவசியம் இல்லை. இந்த வியாபாரம் நடந்தால் நடக்குது, நடக்கானா போனா போகுது. ஆண்டவர் தான் எங்களை நடத்துகிறவர், அவர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சம் நினச்சி பாருங்க. நினச்சி பார்க்கறவருக்கு தான் ஆண்டவருக்கு இப்போ என்ன வந்துட்டுக்குது, கோவம் வந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் கேளுங்க. இங்கே நான் சொல்கிறேன், விஜய் சொல்லட்டுமா? உங்கள் சாட்சிமா சொல்லட்டுமா? பரவாயில்லையா? எவ்வளோ நாள்? 31 நாள் ஏந்திரிக்கவும் முடியல, படுத்த படுக்க. கேட்டு பாருங்க, தூக்கம் வந்துச்சாம்மா? அவங்க அப்பா தான் பக்கத்திலே உட்காந்துருந்தாரு. சத்தம் போல. அவங்க வீட்டில் யாருன்னா சரியாக தூங்குனாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்கள். ஒருவேளை மருந்து தூங்கிட்டாங்களோ என்னமோ தெரியல, அந்த புள்ள தூங்கலை. எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு அவங்க அம்மாவை கேட்டு பாருங்க.
டாக்டர் சொன்னது என்ன தெரியுமா? எலும்பெல்லாம் இந்த தர்மாக்கோல் மாதிரி ஆயிட்டுக்குது, இந்த பிள்ளை இனிமேல்ட்டு நடக்குமோ நடக்க சொல்ல முடியாது அப்படின்னு எக்கச்சக்கமான மாத்திரை மருந்து எல்லாம் நடந்தது. நமக்கு போனாவே போகிறதுக்கு கஷ்டமாகுது. நல்லா ஓடாடின்னு இருந்த பிள்ளைங்க, நல்லா ஜபிச்சிருந்த பிள்ளைங்க, நல்லா நல்லா ஆராதிக்கிற பிள்ளைங்க, என்னடா திடீர்னு போனாக்கா இந்த மாதிரி படுத்திருந்தா எப்படி அப்படி ரொம்ப வேதனையாக ஜபிச்சுட்டே இருந்தேன். எதனா ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரை, போனால் பார்க்க முடியல ஆண்டவர் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எவ்வளோ மருந்து, எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ ஆயிரக்கணக்கான செலவு. நம்ம சகோதரன் ஒருத்தர் வந்தார், அவர் கூப்பிட்டு வந்தேன், பா கொஞ்சம் வந்து பார்ப்பேன், என்னால் முடியலப்பா பார்க்குறதுக்கு, கொஞ்சம் வந்து பாருங்கப்பா. அவர் ஒரு நாட்டு வைத்தியர், அவர் கொண்டாந்து காமிச்சேன். என்ன பிரச்சனை கேட்டு பாருங்க, நீங்கள் போகும்போது கேட்டு பாருங்கள். அம்மா சாட்சி சொன்ன இது வரைக்கும் வந்து சொல்லலை. ஏம்மா விஷயம் என்னம்மா, ஏம்மா சொல்லலாம் இல்லையா? சொன்ன ஆண்டு நம்ம மகிமைப்பட போகுது. உண்மை கேளுங்க, நீங்கள் மரண அவஸ்தை நான் கண்ணில், என் கண்ணில் பார்த்தேன். கேட்டு பாருங்கள் அந்த வலியும் வேதனையும். பாத்ரூம் தூக்கின்னு போனோம் அவங்க அப்பா, கேட்டு பாருங்கள். ஒரு மாதம் அசையில் நிற்க முடியல, உட்கார முடியல, குனிய முடியல. அம்மா எவ்வளோ நன்மை செய்திருக்கிறா இல்லையம்மா? அப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு நன்மை தாம்மா செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்கிறதுக்கு என்னம்மா கிடக்குது? இந்த தேவ ஆலயத்திலிருந்து கிளம்பி வரணும். நான்லாம் சொல்லி வரக்கூடாது, நான் சொல்கிறதுனால சாட்சி வரக்கூடாது. தனக்கு தானாக உள்ளத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்க, சாட்சி 4 பேருக்கு என்னவா இருக்கும்? அது புரோஜனமாக இருக்கும். ஆனால் தேவ ஆலயத்தில் ஒரு நாள் பக்தி இருந்தது, ஒரு நாள் பயம் இருந்தது, ஒரு நாள் ரொம்ப ஆராதனை இருந்தது. அல்லேலூயா. மேலே போனப்பா கம்மி. அப்போ ஒரு நாள் இருந்தது, இன்னைக்கு ஏன் இல்லை? காரணம் என்ன? யார் உங்களை வஞ்சித்தவன்? யார் உங்களை ஏமாத்தினவன்? அல்லேலூயா. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பக்தி செய்தீங்கன்னா ஆண்டவருக்கு கோபம் வராத பார்த்துக்குவார். இல்லைன்னா கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அந்த மாதிரி இல்லை. அவர் தேவ ஆலயத்தின் மேலே கொண்டிருக்கிற வைராக்கியம் அப்பேற்பட்டது. தேவ ஆலயத்துக்கு வர்றோம் போகிறோன்னா வைராக்கியம் இல்லாத அப்படியே என்னவோ வர்றது போகிறது இல்லைம்மா. வந்தால் போனால் ஒரு ஆசீர்வாதம் வரணும். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வாதம் வரும்? அவருக்கு கோபம் வராத மாதிரி பார்த்து கொள்ளணும். காசு பலகைகளாக தூக்கி எரிஞ்சாரு. அப்புறம் புறா விற்கிறவர்களையும். என்னம்மா புறா விற்கிறது? எதுக்கு புறா விற்கணும்? நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை வித்துட்டீங்களா? அல்லேலூயா. புறாவை விற்கலாமா? பரிசுத்த ஆவியானவரை விற்கிறதுக்கா வந்த? வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கிற, விற்கிறதுக்கு வரலை. புறா இப்போ என்ன ஆகி போச்சு? பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் எதுக்கு? புறாவுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். இப்போ பரிசுத்த ஆவியானவர் கூட என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? ஆலயத்தில் விற்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறானுங்க. பயர் அப்படியே ஆத்மா சோத்திரம் பண்ணு. நீ என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணியிருந்தாலும், நீ எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும், வாரத்தில் ஒரு நாள் போய் நின்றுட்டா அங்கே ஆலயத்தில் ஃபயர் என்ன ஆடுதுன்றங்கயா, பிடிக்கிறதுக்கு ஆகுறது இல்லை. கணவனை கால் செருப்பு கூட நினைக்காத ஒரு சகோதரி ஆடுறா பாரு, ஆவி வந்து. அது என்ன ஆவி வந்து ஆடுறாலோ தெரியல. அம்மா அந்த மாதிரி சபையெல்லாம் நம்ம நடத்தலை. அல்லேலூயா. கணவனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவன் தான், மனைவி தான், பிள்ளைங்க தான், அப்பா அம்மா தான். அவங்கள எதிர்த்து பேசுறது கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர்கள்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே மாட்டார். இப்போ விற்கப்படுகிறார். அல்லேலூயா. எல்லா கருகளை உயர்த்தி ஆராதிப்போம். கலர் லைட் போட்டு ஆவியானவரே. எவ்வளோடா? 10,000 20,000 ஏதோ தூக்கி கொடுக்குறாங்க, கட்டா காணிக்க கொடுக்குறாங்க. அம்மா அங்கே ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இது பண்ண அது வரும், அது பண்ணா இது வரும், எது வந்தா என்ன, வராத போனேன்னா பரலோகம் வருமா? அல்லேலூயா. பரலோகம் கிடைக்காதம்மா. நீ பக்தி பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் உனக்காக அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். நீ தாகம் இருந்தால் தான், தாகம் உள்ளவர் மேல் தான் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். தாகமும் இல்லை, வைராக்கியமும் இல்லை, சொத்தை
எப்படி வருவார்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து நிரப்புவார்? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா நட வட பார்வை எல்லாமே எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்கும். அல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சிலருக்கு தெரியும், அடிக்கடிக்கு நம்ம சர்ச்சில் ஒருத்தர் அப்படி தான் பாடினே, நான் மாறத்தான் ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் நல்ல இயேசுவே. ஐஸ் வைக்கிறாரு, பாடிட்டே இருப்பார். இது வரைக்கும் மாறலை. இன்னும் இருக்கிறாரு அவர், இது வரைக்கும் மாறலை. ஒரு கோவம் வந்துச்சுன்னா பேசவே மாட்டார், யார்ட்டும் பேச மாட்டார். விசுவாசி அது. அல்லேலூயா. சபையில் அவர் ரொம்ப நக்கரா பண்ணுறான், நான் உங்கள்கிட்ட பேச அடப்பா, அதை மாசையெல்லாம் விட்டு தொலைங்கப்பா. அல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி விசிறடிங்கப்பா. விசுவாசி வீட்டுங்கள என்ன பேச்சு, பேச்சில் சுத்தம் இருக்கிறதா? அல்லேலூயா. அவரும் மாறின மாதிரியே இல்லை. பாடினே தான், நான் மாறத்தான் ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் நல்ல இயேசுவே. தப்பா ரைட்டா? நம்ம எங்கள் ஐயாவுக்கு கோவம் சொன்னாள், பாட்டு என்னமோ நல்லா தாங்குது, மாறின மாதிரி இல்லையே அப்படின்னாரு. நம்ம பாஸ்டிகிட்டெல்லாம் யாரும் ஒன்றும் பேச முடியாது. தோலை உரித்து, உப்பு இல்லை, என்ன உப்பு தெரியுமா? கல்லுப்பை போட்டு தேய்ப்பார். அப்படியே தோலை உரிச்சிட்டு, அட்டோ எப்படி இருக்குமா எம்மா, தோலை உரிச்சிட்டு அது மேலே கல் உப்பை கொட்டி தேய்ச்சா, இது பாரு, இதுனா நைஸாக வருது, எப்படி இருக்கும்? ஐயோ, இன்னும் கீச்சிக்கின்னு வரும், உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும், சரக்கெல்லாம் வந்துடணும் வெளியே. நீ பரிசுத்தவானுடைய பிள்ளை, பரிசுத்தர் மக்கள். நீ என்ன சொல்லணும் அடுத்தவங்க பார்த்தா? தேவாலயத்தை குறித்து பாடும்போதும் பாடலில் வந்துச்சு, பிரசங்கம் பண்ணும்போதும் பிரசங்கத்தில் வந்துச்சா இல்லையா? தேவாலயத்தை எப்படி வச்சுக்கணும்? நான் சுத்தமாக வச்சுக்கோங்க தயவு செய்து. யாரையும் முறைக்காதீங்க, யாருக்கு மேலே கசப்பு வச்சுக்காதீங்க. தூக்கி விசிறடிச்சிட்டு நான் உண்டு என் ஆண்டவர் உண்டுன்னு வா, அப்போ தான் அந்த உண்மையான ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் சரி நான் மாறத்தானுன்னு பாஸ்டர் பார்க்குறாரு, அவன் ஒருத்தன் பாடித்தான் மாறாதவே கிடக்கிறான். ஜோசப்னு இப்படி பாடுறான்னு நினச்சி ஒரு மாதிரி ஆயிருப்பாரு. நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேமா, நான் மாறத்தான் ஆசை வைத்தேனே, என்னை மாற்றி வைத்த நல்ல சொன்னோன்னே பாஸ்டர் கையை தட்ட ஆரம்பித்தார். மேலே ஏச்சு எனக்கு உயிர் வந்துச்சு, எதனா திட்டிடுவாரோ அப்படின்னு. மாறத்தான் ஆசை வச்சேன், ஆனால் என்னை மாற்றிட்டா இருப்பார் ஆண்டவர் அப்படின்னு. பாட்டு முடிஞ்ச உடனே எந்த ஒரு பாட்டு இது அப்படின்னு சரி கம்முன்னு இருந்தான். அப்படி சொன்னேன், ஒரிக்குதா இப்பனா உரைக்குதா, மாறு ஆசை, ஆனால் மாற்றி வைத்த இயேசுவே நன்றி சொல்லு. அல்லேலூயா. என்னோட மாறணும், எவோட மாறணும். எவ்வளோ வருஷத்துக்கு மாறணும்? அதுக்கு எவனோ ஒருத்தன் நடக்குமா நடக்காதா? எல்லாருக்கும் இப்போ கவனிக்கு வரும். நடக்கும், அங்கே இருக்கிறீங்க, நடந்தா தீரும் நம்மக்கிட்ட வந்தாக்கா. அல்லேலூயா. நம்மக்கிட்டனா என்கிட்ட நினச்சிக்க போகிறீங்கம்மா, என்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே ஆளுக செய்கிறாரு, இங்கே நிற்கிறாரு, இங்கே தாகமாய் பேசுகிறாரு. அவரால் முடியும் உன்னையும் என்னையும் மாற்ற. அல்லேலூயா. அப்போ பாஷி சொன்னார், கேட்டியா பாட்டா? என் நட மாறுச்சு, என் உட மாறுச்சு, என் பேச்சு மாறுச்சு, என் எல்லாம் மாறுச்சு. ஜோசப் நம்மளை எல்லாரையும் மாறிட்டுன்னு பாடுறாரு அப்படின்னாரு. இல்லை, நான் எதிர்பார்த்து கட்ட போல. எத்தனை காலத்துக்கு அப்படி பாடி நிற்கிறது, ஊழியக்காரருக்கு எத்தனை தாட்டி கோபம் வர வைக்கிறது. அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்தலாமேன்னு அப்படியே ஆவில தான். அது கூட நான் சும்மாலாம் இல்லை, வேறு நம்ம சர்ச்சில் நான் போகிற இடத்துலலாம் பாடுவேன். அல்லேலூயா. என் நடை, என் உடை, என் பேச்சு, என் பாவனை எல்லாம் மாறாது போயிருந்தா நான் பாடுற பாட்டு அடுத்த மனுஷன் போய் தொடுமா? சொல்கிற சுவிசேஷ அநேகருக்கு தொடுமா? அவன் மனம் திரும்புவாங்களா? திரும்பாது. அல்லேலூயா. அப்போ மாற ஆசை வைக்காத. நான் ஆசை வச்சேன்,
என்னை மாற்றி வச்சிட்டாரு அப்படின்னு பாடு. நல்லது, மாற்றுவார். ஏன் இந்த காலையில் நான் விஜய் நினச்சேன்னா, காலையில் இந்த வசனம் படிக்கும்போதே ஆண்டு சொன்னார், கொஞ்சம் சொல்லு கவனம் படுத்து. சின்ன விஜய் பெரிய விஜய் தலையாடுது ஒருவேளை இல்லை, ஏன்னா இங்கே 2 விஜய்க்கிறாங்க. அல்லேலூயா. அம்மா, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருந்தா அந்த நன்மைக்கு மாறாக அவரை கோபப்படுத்தாதீங்க. அவர் திருப்பி போடுற இடத்துல நிற்காதீங்கம்மா. யாருமே ஐயா யாரும் திருப்பி போகிற இடத்துல நிற்காத, இன்னும் கொஞ்சம் வருந்தி கேட்டுக்கோ. ஆண்டவர் இன்னும் 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 ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. நான் மாறத்தான் ஆசை வைத்தேனே, என்னை மாற்றி வைத்த நல்ல இயேசுவே. நான் மாறத்தான் ஆசை வைத்தேனே, என்னை மாற்றி வைத்த நல்ல இயேசுவே. என்னோட மாறிச்சு, என்னோட மாறிச்சு, என் பேச்சு மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. என்னோட மாறிச்சு, என்னோட மாறிச்சு, என் பேச்சு மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. நான் மாறத்தான் ஆசை வைத்தேனே, என்னை மாற்றி வைத்த நல்ல இயேசுவே. நான் மாறத்தான் ஆசை வைத்தேனே, என்னை மாற்றி வைத்த நல்ல இயேசுவே. நீ மாறுமா? நான் கூட மாறணும், நிறைய காரியத்தில் மாறுமா. சிறு பிள்ளைங்கள்லாம் மாறுங்க. இந்த மாற்றம் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா சாட்டி எடுப்பார் கையில. வெறும் புறாவோட விட்டுருக்கிறேன் நானு. வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அது